வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். ரயில் சேவைகள் ரத்து. சென்னை கடற்கரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 10, 12, 14 ஆகிய தேதிகளில் செல்ல இருந்த மெமு ரயில் ரத்து. திருவண்ணாமலையில் இருந்து தாம்பரத்திற்கு 11, 13, 15 ஆகிய தேதிகளில் இயக்கப்பட இருந்த ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. காட்பாடி, ஜோலார்பேட்டை இடையேயான ரயில்கள் வரும் 10ஆம் தேதி, 12, 14 ஆகிய தேதிகளில் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. காட்பாடி, திருப்பதி இடையேயான ரயில்கள் வரும் 10, 12, 14 ஆகிய தேதிகளில் இரு மார்க்கத்திலும் ரத்து என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. முதல் திருமணம் சட்டப்படி நீடித்தாலும் மனைவி இரண்டாவது கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம், உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதல் திருமணம் சட்டப்படி ரத்து செய்யப்படாமல் நிலுவையில் இருப்பதால் இரண்டாவது கணவரை கணவராக கருத முடியாது என்று கூற முடியாது. சிஆர்பிசி பிரிவு 125 கீழ் ஜீவனாம்ச உரிமை என்பது மனைவி பெறும் ஒரு சலுகை அல்ல, மாறாக கணவர் செய்ய வேண்டிய ஒரு சட்ட மற்றும் தார்மீக கடமை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் 487 இந்தியர்கள் வெளியேற்ற திட்டம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் முதற்கட்டமாக 104 பேர் நாடு திரும்பிய நிலையில் மேலும் 487 இந்தியர்களை வெளியேற்ற திட்டம் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி வரும் 12, 13 ஆகிய தேதிகளில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்பை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். ஆமைகள் இனப்பெருக்கம், அரசுக்கு உத்தரவு. தமிழகத்தில் ஆமைகள் இனப்பெருக்க காலத்தில் அதிவேக விசைப்படகுகளை குறிப்பிட்ட பகுதியில் இயக்க தடை விதிக்க வேண்டும். அரிய வகை கடல் ஆமைகள் உயிரிழக்க வாய்ப்பு இருப்பதால் தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குரூப் 1, 2, 4 தேர்வு பாடத்திட்டங்களில் மாற்றம் இல்லை என்று டிஎன்பிஎஸ்சி தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 மற்றும் 2A குரூப் 4 போட்டித் தேர்வுகள் வாயிலாக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பி வருகிறது. இதற்கான பாடத்திட்டம் டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ www.tnpsc.gov.in என்ற இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் குரூப் 1, 2 மற்றும் 2A குரூப் 4 போட்டித் தேர்வுக்கான புதிய பாடத்திட்டங்கள் கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் போட்டித் தேர்வுகளின் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வைரலானது. ஆனால் இந்த தகவலை டிஎன்பிஎஸ்சி மறுத்துள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள டிஎன்பிஎஸ்சி 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள குரூப் 1, 2, 2A குரூப் 4 ஆகிய போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே நடைபெறும். பாடத்திட்டம் மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்தியை தேர்வர்கள் நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளது.